ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய வெட்டிங் டே vlog தான் பார்க்க போகிறோம். நான் எப்படிலாம் என் வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்ணேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் எந்த ஒரு ரெசிபி வீடியோஸும் இன்க்ளூட் பண்ணல. இதில் வர ரெசிபி வீடியோஸ் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக தனியாக போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த vlog பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம ரெசிபி குயின் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்திரிச்சதும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஷேக் தான் குடிப்பேன். டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அதில் உள்ள ஷேக் தான் குடிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நட்ஸ் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் டேட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஷேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். காலையில் ஒர்க் பண்ணவே நம்மளுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த பிளேஸில் மார்னிங் டைமில் உட்காந்துருக்கவே ரொம்ப காமாக இருக்கும் மைண்டுக்கு. அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாமே ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் நமக்கு. வெட்டிங் டேவாக இருந்தால் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலான சாப்பாடு தான் இருக்கும். அதனால் லன்ச் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலான்னு யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வெளியில் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ஸ்பெஷலாக செய்வோன்னு யோசித்து வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்னா என்ன செய்வோமோ அதான் செய்யலான் இருந்தேன். வடை, பொங்கல், பாயாசம் இது எல்லாமே செய்யலான் இருந்தேன். அந்த ஒர்க் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வேலையெல்லாம் முடிஞ்சதும் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதும் கிச்சன் எல்லாம் ஒரே மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெளியில் போனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும். அந்த ஒர்க் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சன் ஃபுல்லாக நீட்டாகிடுச்சு. இப்போ எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பலான்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம் எல்லோரும். வெளியில் போகிறோன்னு சொன்னதுமே இஷான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஃபஸ்ட்டு அவன் தான் கிளம்பியிருந்தான். ஏன்னா லஞ்சுக்கு நாங்கள் மோஸ்ட்லி வெளியில் போக மாட்டோம், ஈவினிங் டைமில் தான் வெளியில் போவோம். இப்போ லஞ்சுக்கு போகிறோன்னதும் அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டான்.
சொன்னாலே அனுப்பியா? லஞ்சுக்கு நாங்கள் எங்கே வந்திருந்தோன்னா மொஹல் பிரியாணி தான் வந்திருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பிரியாணி. நம்ம விருந்தில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து இந்த பிரியாணி சாப்பிட்லன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாப்பிட வந்ததே 3 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அங்கே நிறையா வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் எடுக்கலை. ரொம்ப பசியாக இருந்ததுனால அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் தஞ்சாவூராக இருந்தால் உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிக்குமாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் நேரம் மணிமண்டபத்தில் போய் உட்காந்துருக்கலான்னு வந்தோம். ஆனால் அங்கே பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு, உட்காரவே முடியல. ஒரு 15 மினிட்ஸ் இருந்துட்டு கிளம்பிட்டோம். இஷான் கூட விளையாடலான்னு ஆசையாக போனான். ஆனால் ரொம்ப ஹாட்டாக இருந்ததுனால அவனுக்கும் அந்த மைண்ட் செட் இல்லவே இல்லை. அங்கே இருந்ததும் உடனே கிளம்புவோன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். அதனால் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். விளையாடுமா? தண்ணிலாம் இல்லை, போய் விளையாடு. இந்த டைமில் எப்போவுமே ஹாட்டாக இருக்குங்கிறதுனால தான் மோஸ்ட்லி இந்த டைமில் வெளியில் கிளம்புறதே இல்லை. ஈவினிங் டைமில் தான் வெளியில் கிளம்புவோம். இப்போ எங்கே போகிறோன்னா, பக்கத்தில் எங்களோட சித்தி வீடு இருக்குது. அங்கே இருந்துட்டு ஈவினிங் எங்கேயாவது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ எங்களோட சித்தி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வீட்டுக்குள்ளே போனதுமே வீடே பயங்கர பிஸியாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே என் தங்கச்சி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் செஞ்சிகிட்டு இருந்தா, பீஸா எல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தா. ரொம்ப நல்லா செய்வாள் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே. ஸோ அதனால் ஆர்டர் எடுத்து பண்ணுவாள். சும்மா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்பா. அன்றைக்கி வந்து பீஸா, பர்கர், ஷவர்மா எல்லாமே ஆர்டர் வந்துருந்துச்சு. அதெல்லாம் தான் செஞ்சிகிட்டு இருந்தா. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா டார்லிங் ஷோரூம் தான் வந்திருக்கோம். சாப்பிட வெளியில் போகலான்னு தான் வெளியில் கிளம்பணும். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா, நான் ரொம்ப நாளாக ஓவன் கேட்டுட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட. அதை வாங்கி கொடுக்கலான்னு தான் சர்ப்ரைஸாக இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. கொரோனா டைம், அதனால் உள்ள ஏசி எதுவுமே போடல. ஆடி ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க. பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. உள்ளே பயங்கர ஹாட்டாக இருந்ததுனால வீடியோ கிளிப்ஸ் எதுவுமே அவ்வளோவா நான் எடுக்கலை. கொஞ்சமாக தான் வீடியோ கிளிப்ஸ் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். சாம்சங் பிராண்ட் தான் நான் யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் வாங்கினது என்னமோ ஐஎஃப்பி பிராண்டு. சாம்சங் பிராண்ட் வந்து எங்கேயுமே அவ்வளோவா மூவ் ஆகிறது இல்லைன்னு, ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. 2-3 ஷோரூம் போய் விசாரித்து பார்த்தோம், கிடைக்கல. கடைசியாக இந்த ஓவன் தான் நான் வாங்கினேன்.
அங்கேருந்து கிளம்பவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் டின்னர்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு வெளியிலே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு டிசைட் பண்ணோம். டின்னர் சாப்பிட இப்போ ஃபுட் பேலஸ் தான் வந்திருக்கோம். இங்கே ரொம்ப சாப்பாடும் நல்லாயிருக்கும், பிளேஸும் நல்லா ப்ரைவேசி கிடைக்கும் நமக்கு. நாங்கள் போனப்போ க்ளோசிங் டைமே வந்துடுச்சு. ஸோ அங்கே யாருமே இல்லை அந்த ஹாலில், நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அதனால் எங்கள் ஃபுட் எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்கள் கப்பலாக வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். நல்லா ப்ரைவேசி கிடைக்கும் உங்களுக்கு. இதோட இந்த vlog முடியுது. இந்த vlog பார்த்து கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogஓடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.